பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இந்த மார்ச் மாசம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பாருங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா அவரை நம்ம தேடணும். சும்மா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மத்தேயு சுவிசேஷம் 6:33 வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப முதல்ல தேவ ராஜ்யத்தை நீதி நம்ம தேடுற ஒரு பழக்கம் இருக்குமானா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். அப்ப 7வது நாள்ல நம்ம என்ன செய்யறோம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய பேர் 7வது நாள்ல தேவனை தேடுகிற அனுபவமே கிடையாது. லைவ் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு லைவ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கொரோனா பீரியட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் லைவ் பாக்குறதுக்கு. தயவு செய்து ஆலயத்துக்கு கடந்து போய் பரிசுத்தத்தோடு உட்காருங்க. ஆண்டவரே கூட பேசுங்கன்னு சொல்லி ஜபத்தோடு உட்காருங்க. அந்த நாளில தூங்காதீங்க. அந்த நாளில பிக்னிக் அங்க இங்கன்னு போகிற வேலை வச்சுக்காதீங்க. கல்யாண காரியமா இருந்தாலும் முதல்ல நீங்க தேவ ராஜ்யத்தை தேடினாதான் கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை விட்டுட்டு நீங்க முதல் காரியம் ஆண்டவருக்கு கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. மனம் திரும்புங்க. 2வது, அந்த 7வது நாள்ல 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ சபையை முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டே இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தை நீங்க விசாரிக்கணும். அந்த நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. 6 நாளும் வேலை செய்யறீங்க, 7வது நாளும் வேலை செய்யாதபடிக்கு, தூங்காதபடிக்கு சபையை முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுடைய மனைவி குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அவங்களை எங்கேயாச்சும் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க ரிலாக்ஸா இருப்பாங்க. ஏன்னா கர்த்தர் நம்மை நம்பிதான் என்ன செய்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. இதையெல்லாம் செய்யாதபடிக்கு தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தோடு தியானிச்சு ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாளை கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறி போகிறது. தேவனுக்கு முதலிடத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கூட கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். இந்த வீடியோட தொடர்ச்சி பாருங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.